அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை, நிம்மதியை, செல்வத்தை, வசதியை அல்லது உலகத்தின் அலங்காரங்கள் என்று எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் உலகத்திலே யாருக்கு வேண்டுமானாலும் தருவான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தின் நேர்வழியை, அதன் உறுதியை, அதன் அடிப்படையில் ஏற்படக்கூடிய தியாகங்களை, மரணங்களை அல்லாஹ் அவன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்கிறார். நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மார்க்கம் பல தியாகங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மார்க்கம். தங்களுடைய உயிர்களையும் செல்வங்களையும் சொர்க்கத்திற்கு பகரமாக இந்த உலகத்திலே வாழ்ந்த எம் முன்னோர்களில் பலர் அர்ப்பணித்ததால் மட்டுமே இந்த இஸ்லாம் என்ற மேடையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு நேர்வழியை கொடுத்து அல்லாஹ் எம்மை அமர வைத்திருக்கிறான். ஆனால் எமக்கு இந்த தியாகங்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்த எம் முன்னோர்கள் செய்த தியாகங்களுடைய வரலாறுகள் எதையும் நாம் அறிந்தவர்களாக இல்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகள் கூட நமக்கு தெரியாது. அவர்கள் எப்போது பிறந்தார்கள், அவர்கள் எப்படி வளர்க்கப்பட்டார்கள், 40 ஆண்டுகள் அவர்கள் எப்படி வளர்ந்தார்கள், அவர்கள் மக்காவில் எத்துணை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், மதீனாவில் எத்துணை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், எப்படி மரணித்தார்கள், அவர்களுடைய தந்தை யார், தாய் யார், அவர்களுடைய மனைவிமார்கள் எத்துணை, அவர்களுடைய பிள்ளைகள் எத்துணை, அவர்கள் எத்துணை போர்க்களங்களில் கலந்து கொண்டார்கள், எத்துணை போர்க்களங்களில் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டார்கள், எத்தனை போர்க்களங்களை அனுப்பி வைத்தார்கள், அவர்கள் செய்த தியாகங்களுடைய வரலாறுகள் என்ன, அவர்கள் சந்தித்த போர்க்களங்களில் அவர்கள் அர்ப்பணித்த தியாகங்கள் என்ன, அவர்களால் உருவாக்கப்பட்ட சமூகம், அந்த சமூகத்தில் உள்ள நபித்தோழர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, பிலால், சுமையா, அம்மார், யாசிர், இன்னும் எத்துணை லட்ச நபித்தோழர்கள். அந்த நபித்தோழர்களுடைய பெயர்கள் கூட எமக்கு தெரியாது. ஒரு சபையில் நான் கேட்டேன், ஜுலைபிப் என்ற ஒரு மனிதர் உண்டு, அவர் யார் என்று. சிலர் சொன்னார்கள், அவர்கள் நபித்தோழர்களுக்கு பிறகு வந்தவர் என்று. அல்லாஹுடைய தூதர், அவர் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர் என்று அவருடைய ஜனாசாவை அணைத்து அவர்களை தங்களுடைய கரத்தால் அடக்கம் செய்த நபித்தோழர் அவர் நபித்தோழர் என்றே பலருக்கு தெரியவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் முஅத்தா என்ற ஒரு போர் நடந்தது. அது எப்போது நடந்தது என்ற ஒரு கேள்வியை ஒரு சபையில் வைத்தேன். பலர் சொன்னார்கள், அது உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது அல்லது சஹாபாக்களுடைய காலத்திற்கு பின்னால் நடந்தது என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹுடைய தூதர் 3 நபித்தோழர்களை அழைத்து, ஜெயித் நீங்கள் தலைமை தாங்குங்கள், நீங்கள் மரணிப்பீர்கள். அதற்கு பிறகு ஜாஃபர் தலைமை தாங்குங்கள், நீங்கள் மரணிப்பீர்கள். அதற்கு பிறகு அப்துல்லா இப்னு ரவாஹா தலைமை தாங்குங்கள், நீங்கள் மரணிப்பீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்களுடைய தியாகங்களை அடையாளம் காட்டி அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை வாங்கி தந்த ரோம அரசர்களுக்கு எதிராக நடந்த போர் அது. அந்த போர் எப்போது நடந்ததென்று முஸ்லிம்களில் பலருக்கு தெரியாது. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை தெரியாது. இந்த சமூகத்திலே இதற்கு முன்னால் செய்யப்பட்ட தியாகிகள், அவர்களுடைய வரலாறுகள் தெரியாது. இந்த சமூகம் எப்படி வளர்ந்தது என்று தெரியாது. எப்படி அர்ப்பணிப்புகளை கொண்டு நாம் இன்று லா இலாஹ இல்லல்லாஹுவை சுமக்கிறோம் என்று தெரியாது. நபித்தோழர்களுடைய பெயர்கள் தெரியாது, நபித்தோழிகளுடைய பெயர்கள் தெரியாது. அவர்களுக்கு பின்னால் நடந்த ஆட்சி காலத்தில் நடந்த எந்த வரலாறும் தெரியாது. ஏன் நாம் வாழ்கின்ற இந்த இந்திய நாட்டை 1000 ஆண்டுகள் முஸ்லிம் அரசர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இன்று வரலாறுகள் மறக்கடிக்கப்பட்டு அல்லது மறுக்கப்பட்டு விட்டது. அதுவெல்லாம் மறைக்கப்பட்டும் விட்டது. அந்த வரலாற்றில் எந்த வரலாறும் எமக்கு தெரியாது. சலாஹுத்தீன் அய்யூபி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாமன்னன், இந்த இஸ்லாமிய ஆட்சியை உலகமெல்லாம் பரப்பிய ஒரு அரசர், ஒரு நல்லவர், அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வை முழுவதுமாக பின்பற்றிய, குர்ஆனை முழுவதுமாக பின்பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசர் வாழ்ந்தார். அவருடைய வரலாறு எதுவும் தெரியாது. எப்போது பலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்பட்டது, எப்போது பலஸ்தீனம் தோற்கடிக்கப்பட்டது, யூத வரலாறுகள் என்ன, கிறிஸ்தவ வரலாறுகள் என்ன, முஸ்லிம்களுடைய வரலாற்றின் அடிப்படையில் எந்த ஒரு நிகழ்வும் தெரியாத, வரலாறுகளை அறியாத, நிகழ்வுகளை அறியாத, வெறும் உணர்வுகளை மட்டும் கொண்டு வாழக்கூடிய சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை, வரலாறு அறியாத சமூகம் வரலாற்றில் மறைக்கப்பட்டுவிடும் நாளடைவில் என்ற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நாம் அழியக்கூடிய நிகழ்வை நாம் எம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு முசீபா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை முன்வைக்கக்கூடிய மிகப்பெரிய நஷ்டம் அது. ஒரு முஸ்லிம் சமூகம் லா இலாஹ இல்லல்லாஹுவை சுமக்கக்கூடிய சமூகம், பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சமூகம், தியாகங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமூகம், இரத்த துளிகளின் அடிப்படையிலும் தங்களுடைய உழைப்பையும் செல்வத்தையும் தங்களுடைய குடும்பங்களையும் தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்து ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இந்த சமூகத்துடைய எந்த வரலாறுகளும் நமக்கு தெரியவில்லை என்றால் நாம் எல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியை மொழிவதுடைய புரோஜனம் என்ன, பலன் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்திருத்துவானாக. இப்படி வரலாறுகளை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த சமூகத்தில் அல்லாஹுடைய தீனை நிலைப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக மிகப்பெரும் நபித்தோழர்களை பின்பற்றி பின்னால் வந்தவர்கள், அவர்களை பின்பற்றி பின்னால் வந்தவர்கள் செய்த தியாகத்துடைய துளிகளை கொண்டு இந்த ஒரு தொடரை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கிறோம். தியாகங்களின் வரலாறு என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மனிதருடைய ஒவ்வொரு நபித்தோழர் அவர்களுக்கு பின்னால் வந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லது நம்முடைய காலம் வரை அல்லாஹுடைய தீனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் சுருக்கமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தொடர் இன்ஷா அல்லாஹ் அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக எமக்கு விழிப்புணர்வை கொடுத்து அல்லாஹுடைய தீனுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் எம்மையும் தேர்ந்தெடுப்பதற்கு இந்த கல்வி எமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து காத்திருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய கல்வியையும் அதன் மூலமாக எம்முடைய ஈமானையும் அல்லாஹ் பலப்படுத்தட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.